எக்ஸாம்பிள் 9.6 எவாலுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க 0 to 1 2x plus 7 divided by 5x square plus 9 into dxன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் நம்ம மாற்றிக்கிற மாதிரியான சம்மா தான் இருக்குது அது. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x சம்திங் நம்பர் எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தடுக்குலாம் போகணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ இந்த நியூமரேட்டரில் பாருங்கள் 2x + 7 இருக்குது. நியூமரேட்டரில் dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட் இருந்ததுன்னா நம்ம ஃபார்முலா இருக்குது அது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த நியூமரேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், 0 to 1 2xன்னு ஒரு டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். டினாமினேட்டர் என்ன ரெண்டுத்துக்கும் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த 7 டிவைடட் பைன்னு தனியாக என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இன்டகிரேஷனை பிரிச்சுக்கலாம். 0 to 1. ஓகேவா, இப்போ இந்த டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு நியூமரேட்டர் கிடச்சிது அப்படின்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர் நம்ம இந்த இன்டகிரேஷனுக்கு போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா அதை ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 0 to 1 2x டிவைடட் பை இந்த 5 என்ன செஞ்சுக்கலாம், காமனாக வெளில எடுத்துடலாம். இது டினாமினேட்டரில் இருக்கிறதுனால என்னது 1 டிவைடட் பை 5ன்னு ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 டிவைடட் பை 5ன்னு இருக்கும் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 7ங்கிறது கான்ஸ்டன்ட், வெறும் நம்பர் தான், அது நம்பரை வெளியில் எடுத்துடலாம். அதேமாதிரி இந்த 5 என்ன செஞ்சுக்கலாம், டினாமினேட்டர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். அப்போ 7/5 டோட்டலாக வெளியில் இருக்கும். டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9/5ன்னு ஆகிடும். இப்போ இது என்ன செஞ்சுக்கலான்னு பாருங்கள், இன்டகிரேஷன் 1/5 0 to 1 2x dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு இதை எழுதிக்கணும். ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதணுன்னா என்ன செய்யணும், 9க்கு ஸ்கொயர் நம்பர் என்னது, அதாவது 9 வந்து எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. அதேமாதிரி 5 வந்து √5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதினோம்னா வேல்யூ மாறாது இல்லையா, அதனால் 3/√5 the ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம்லையும் பாருங்கள், 7/5 வெளில எடுத்தாச்சு, டிஎக்ஸ் டிவைடட் பை இந்த டேர்மையும் அதே மாதிரி எழுதிக்கிங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்னதெல்லாம் 3 டிவைடட் பை √5 the ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ என்ன செஞ்சுக்கலாம், இப்போ இது டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இந்த கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு நியூமரேட்டர் கிடச்சிருது இல்லையா. அப்போ நியூமரேட்டர் கிடச்சிதுன்னா நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த முன்னாடி இருக்க 1/5 அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிக்கலாம். ஓகேவா, டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு நியூமரேட்டர் டேர்ம்ஸ் கிடச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா, 3 டிவைடட் பை √5 the ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, அதுக்கப்புறம் லிமிட்ஸாக அப்ளை பண்ணிக்கணும் 0 to 1. ஓகேவா, ப்ளஸ் செகண்ட் டேர்முக்கு போயிடலாம் 7/5. இந்த இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா இருக்குது, 1 டிவைடட் பை ஏ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு இருக்குது. ஓகேவா, 1 டிவைடட் பை ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 3/√5 இருக்குது. ஓகேவா, ஸோ 1 டிவைடட் பை ஏ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, எக்ஸ் பை ஏக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 3 டிவைடட் பை √5ன்னு போட போகிறோம். இங்கேயும் நம்மளோட லிமிட்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கிறோம் 0 to 1. ஓகேவா, லிமிட்ஸ் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம், which is equal to 1 divided by 5 log of எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் என்னது நம்மளுக்கு 1, ஸோ 1 அப்ளை பண்ண போகிறோம். 1 ஸ்கொயருங்கிறது 1 ப்ளஸ் 3/√5 the ஹோல் ஸ்கொயருங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம், 9/5ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இது என்னோட அப்பர் லிமிட் மைனஸ் அப்பர் லிமிட் முடிஞ்சதுக்கப்புறம் மைனஸ் லோயர் லிமிட். இந்த 1/5ங்கிறது என்னது, இந்த அப்பர் லிமிட் மைனஸ் லோயர், இது எல்லாத்துக்குமே காமன் இல்லையா, அதனால் 1/5க்கு வெளியில் ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எகெயின் லாக் ஆஃப் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0 போட்டுக்கோங்க. ஓகேவா, 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயருங்கிறது 0 எகெயின் 3/√5 the ஹோல் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதிக்கலாம், 9/5ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இது இந்த போர்ஷனோடது இந்த லிமிட் அப்ளை பண்ணது. ஓகேவா, இப்போ இந்த டேர்முக்கு போயிடலாம், 7/5 இன்ட்டு √5/3 அப்படியே தலைகீழ போட்டுக்கிறேன் இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல இது எகெயின் என்ன செஞ்சுக்கலாம், √5x √5/3ன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம், 1 போட போகிறோம். ஓகேவா, மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட போகிறோம். அந்த ஹோல் டேர்ம் என்ன ஆகிடும், எனக்கு 0ன்னு ஆகிடும். ஓகேவா, இங்கே அடித்து போட்டுக்கலாம், இது √5 டைம்ஸ் ஆகிடும், இது 1 டைம் ஆகிடும். ஓகேவா, இதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம்.
which is equal to 1 by 5 log of LCM எடுத்துக்கங்க என்ன ஆகும்னா 1 into 5 5 plus 9ங்கிறது 14 ஆகிடும் 14 by 5 லாகில் மைனஸ் இருந்ததுன்னா என்ன செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் செகண்ட் டேர்ம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு டேர்மை நியூமரேட்டர் எழுதிக்கலாம் இது ரெண்டாவது டேர்மை டினாமினேட்டரில் எழுதிக்கலாம் ஓகேவா இதில் என்னது 0 plus 9 by 5ங்கிறது 9 by 5 9 by 5 என்னது டிவிஷனில் போயிடும் ஓகேவா ப்ளஸ் 7 by 3 root 5 into tan inverse of root 5 by 3 ஓகேவா tan inverse of 0ங்கிறது 0 தான் அதனால் இந்த நம்பரை எடுத்து திருப்பி மல்டிப்ளை பண்ணாலும் அந்த இடத்துல 0 தான் வரப்போகுது அப்போ டோட்டலாக இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டா போதும் இது எகைன் என்ன செஞ்சுக்கலாம் இது ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம் ஆர் இந்த டினாமினேட்டர் இதனோட டினாமினேட்டரை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் which is equal to 1 by 5 log 14 by 9 plus 7 by 3 root 5 tan inverse of root 5 by 3 இதுதான் அதனுடைய ஆன்சர் ஓகேவா